ஹாய் ஹலோ வெல்கம் டு லைப்ரரி அகாடமி. இன்றைக்கான வீடியோவில் என்ன பற்றி பார்க்கலாம்னா, தேசியமயமாக்கப்பட்ட வங்கி, அதாவது ப்ரைவேட்டாக இருக்கிற பேங்க்கெல்லாம் அதிகமாக அமௌண்ட்டு டிரான்சாக்ஷன் ஆச்சுன்னா கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி தேசியமயமாக்கப்பட்ட வங்கி லிஸ்ட்டோட ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம் இன்றைக்கி. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு 14 வங்கியை 1969 ஜூலை 19 தேசியமயமாக்கப்பட்டாங்க. அதில் ஒரு 14 வங்கி இருக்குது அந்த டேட்டில். அதுக்கான ஷார்ட்கட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, UBI, அதாவது 3U 3B 2I. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, UPI இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. யூபிஐனா என்ன? அமௌண்ட்டு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது யூபிஐ ஐடி சொல்கிறாங்களே, அந்த மாதிரி. அது யூபிஐ, இது UBI, ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 332 இந்த லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது UBI இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா, UPI டிரான்சாக்ஷன் பண்ணுவோங்கள, UPI அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ACDSP, அந்த போலீஸ் கமிஷனர் அது இருக்குல்ல, அதில் ACDSP ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை வச்சு நம்ம 14 பேங்க்கும் லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போது 3Uனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் வங்கி, அது யூனியன் பேங்க்கு, யுனைடெட் பேங்க்கு, யூகோ பேங்க்கு. ஓகேங்களா? இது 3U. சரிங்களா? அடுத்தது 3Bக்கு பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, பேங்க் ஆஃப் இந்தியா, 3B. ஓகேங்களா? 3Bக்கு என்னென்னா இது பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? அடுத்தது இந்தியன் வங்கி, அடுத்து 2I. ஓகேங்களா? அது இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, ரெண்டும் 2I. ஓகேங்களா? அடுத்தது ஏசிக்கு அலகாபாத் பேங்க், ஏக்கு அலகாபாத்து, சிக்கு கனரா. இதுக்கு இதுவும் சின்னு வச்சுக்கோங்க. இப்போ C2Cன்னு வச்சுக்கோங்க. 2C, அதாவது ஏசி 2 இருக்குது. ஏசி ஏக்கு அலகாபாத்தும், சிக்கு கனரா பேங்க். அதே இன்னொரு சிக்கு சென்ட்ரல் பேங்க், அதாவது மத்திய வங்கின்னு கூட இருக்கலாம். சப்போஸ் சென்ட்ரல் பேங்க்னு இருக்கலாம், அதாவது சி சென்ட்ரல். ஓகேங்களா? சென்ட்ரல் பேங்க். ஓகே, அடுத்தது டிஎஸ்பி. டிக்கு தேனா பேங்க்கு, எஸ்ஸுக்கு சிண்டிகேட் பேங்க்கு, பிக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஓகேங்களா? டிஎஸ்பிக்கு என்னது? டிஎஸ்பி டிக்கு தேனா, எஸ்ஸுக்கு சிண்டிகேட் பேங்க்கு, பிக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஓகேங்களா? அடுத்தது 1980 ஏப்ரல் 15 ஒரு 6 வங்கியை தேசியமயமாக்கப்பட்டாங்க. அதோட லிஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்கப். அதோட ஷார்ட்கட் இது என்னென்னா, ஹேண்ட்கப்னு வச்சுக்கோங்க. ஹேண்ட்கப் பி. ஓகேவா? ஹேண்ட்கப் பின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஆந்திரா பேங்க்கு, என்னன்னா நியூ பேங்க் ஆஃப் இந்தியா, சீனா கார்பரேஷன் பேங்க்கு, ஓனா ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், பீனா பஞ்சாப் சிந்து வங்கி. ஓகேங்களா? அங்கேயும் ஒரு பி பார்த்தோம். பியில் பஞ்சாப் பேங்க்கு, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, இங்கே பஞ்சாப் சிந்து பேங்க்கு. ஓகேங்களா? ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. எந்த டேட்டில் தேசியமயமாக்கப்பட்டாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த பஞ்சாப் சிந்து பேங்க் 1980 ஏப்ரல் 15 பஞ்சாப் சிந்து பேங்க். ஓகேங்களா? அடுத்தது விக்கு விஜயா பேங்க், ஹேண்ட்கப் வி. ஓகேங்களா? இந்த ஷார்ட்கட் நல்லா இருந்தால், பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.